குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 15ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயருக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 15/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 15/5/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த, அமைதி நிறைந்த, வளம் நிறைந்த, ஆதரவு கிடைக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கட்டுக்குள் வரும். உதவிகள் கேட்ட இடத்திலிருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. நண்பர்கள் புதியதாக அறிமுகமாவாங்க. இதனால் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய நுட்பங்களை புகுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். தந்தை தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். கணவன் மனைவிகளுடைய ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு பாராட்டுகள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன வருவாயில் இருந்து வந்த தடைகள் கண்டிப்பாக குறையும். ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக அளிக்கும். உத்தியோகத்தில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்குங்க. இதனால் சம்பள உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்ததுனாக்கா சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. மூத்த சகோதர வழியில் அலைச்சல்கள் பிரச்சனைகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக இருக்கணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் வேலையை நிதானமாக பதற்றம் இல்லாமல் நேர்மையாக செய்ய கற்றுக்கொள்ளுங்க.
அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து தரும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை கண்டிப்பாக நடைபெறும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு மன வலிமை எல்லாமே பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பொது வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் வேலை தேடிட்டுர்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ இருக்கின்ற வேலைகள் மாற்றுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல் இருக்கின்ற வேலைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வீண் பேச்சு, வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திட்டமிட்டு கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது. விடாபிடியாக வேலை செஞ்சு உங்களுடைய முயற்சிகளை செயல் வடிவமாக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். உங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் சமுதாய பணியில் இருப்பவர்கள் பாராட்டுகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பீர்கள். கடன் சுமைகள் கட்டுக்குள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினரிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. வியாபாரத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில வரவுகள் கண்டிப்பாக வரும். அதே போல் ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை குறையும். தாய் வழி, தந்தை வழி உறவுகள் உங்களை ஆதரவு தருவாங்க. சமூக பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நீண்ட நாளாக தடைபட்டுறதுன்னா அது நிறைவேறும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். அதற்காக நீங்கள் தியானம் செய்வது மிகவும் நல்லது. உத்தியோக பணிகளில் இருப்பவங்க பொறுமையாக, நிதானமாக, பதற்றம் இல்லாமல் செய்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் இருப்பவருக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. ஒரு நன்மை நிறைந்த, ஒரு வளம் நிறைந்த, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க, விட்டு கொடுத்து போய்க்குங்க. வாய் தகராறு கண்டிப்பாக வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அநேகமாக இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரித்து செல்வாங்க. எதுலையுமே கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளை பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அனைவருடைய அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வீடு வாங்குவது தொடர்பான முயற்சிகள், எண்ணங்கள் ஈடேறும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது.
தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக முயற்சி செய்து முடியலைன்னா அந்த முயற்சிகள் இன்னைக்கு செயல் வடிவம் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக நிற்கிறது. இதனால் சேமிப்பு உயர்வு அதிகமாகும். சமுதாய பணியில் இருப்பவர்கள் பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குழந்தைகள் வழியே மகிழ்ச்சியான சூழ்நிலை, மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா செய்யுங்க. மற்றும் ஜோதிடம் மிக துல்லியமாக பார்க்கிறோம். சோழி பிரசன்ன பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். நேரிலே இந்த நாள் உங்கள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக வளம் மிகுந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.